எங்கள் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசி 1 மாதத்துல மட்டும் எங்களை பார்த்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு இந்த மூஞ்சை, அதாவது எங்கள் ஃபேமிலியில் இந்த மூஞ்சையும் கட்டுறா, இந்த மூஞ்சையும் கட்டுறா, அப்படியே ஓ மூஞ்சையும் கட்டிக்கிறா. சரி, அப்படி திருப்பிக்க. எங்களுடைய நடிப்பும் எங்களுடைய அந்த கண்டென்ட் கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு பிடிச்சி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் விழுந்து சிரித்தோம், மனக்கவலையில் இருந்த மனசு பாரமே குறைஞ்சி போச்சு, டிப்ரெஷனில் இருந்தால் உங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் வந்தது. இதனால பயன்பெற போகிறது நாங்கள் தான். அதனால நான் சுயநலமாகவும் இருந்துடக்கூடாது. உங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு பலன் இருக்கணும், என்னை பார்க்கறதுனால உங்களுக்கும் பலன் இருக்கணும், எனக்கும் பலன் இருக்கணும். அப்படின்னா தான் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால உங்களுடைய பாலிய வயதுனா சிறு வயதுல 80s 90s பிறந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை தாத்தா வீட்லையோ இல்லை பாட்டி வீட்லையோ நீங்கள் அவங்க வீட்டில் இருந்து படித்து ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பிரிச்சுட்டு வந்துட்டங்க. அவங்களுடைய நட்பு எங்களோட ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஏன்னா அந்த வயசில் தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற நட்பு தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் அழகாகவும் இனிமையாகவும் சிரிப்பாகவும், அது சொல்ல முடியாத ஒரு கடவுளுடைய வரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 9th 10th 12th காலேஜ் அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களுக்கு அவ்வளோ உண்மையாக நேர்மையாக இருப்பாங்களான்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த பாலிய வயதில் பழகுன நண்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எங்களை 1 கோடி பேர் ரீசெண்டாக பார்க்குறேங்க, இந்த மூஞ்சிலாம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் டிஎம் பண்ணுங்க, இல்லை அவங்க ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க, இல்லை அவங்க பேர் இருந்தால் அனுப்புங்க, அட்ரஸ்ஸு, எந்த ஊர், இதை நீங்கள் அனுப்புங்க. நான் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அவங்க எனக்கு டிஎம் பண்ணாலோ கமெண்ட் பண்ணாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ இல்லை மெயில் பண்ணாலோ நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கரெக்ட் தான். இல்லைன்னா அவங்க ஊர் பேர் இப்போ இல்லை, நம்மளுக்கு டெக்னாலஜி நிறையா இருக்குதுல்ல, அட்ரஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக நீ சொன்னது கரெக்டாக. ஒருவேளை அந்த அட்ரஸில் அவங்க இல்லைன்னா மாறி போயிருந்தா, வெளிநாட்டுக்கு போயிருந்தா, இல்லை இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, அப்படி எல்லாரும் இருப்பாங்க. நான் நம்புகிறேன் எல்லாரும் இருப்பாங்க. உங்க காலம் இனிமையான காலத்தை இன்னமும் வசந்தமா மாத்துறதுக்கு எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா தெரியுமா, மஞ்சுன்னு. நான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 7th கிளாஸ் வரையும் அவ கூட தான் படிச்சேன். ஆனா கடைசி அவள் பார்க்கவே இல்லை நான் அவள் இன்னமும். இப்ப மொத்த கோரிக்கை என்னுடைய மனைவியுடைய கோரிக்கை, எங்க பாட்டி வீட்ல இருந்து தான் பஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஊர்ல? திரிசூலமா பல்லாவரம். இங்க போய் பட்டியக்கறி பல்லாவரத்துல படிச்சேன் நானு. பல்லாவரத்துல என் மனைவி படித்திருக்கிறாள். அவளுடைய ஃப்ரெண்டு மஞ்சு. அவங்க அப்பா அம்மா வந்து மீன் விக்கிறவங்க. அவங்க அப்பா அம்மா வந்து மீன் விக்கிறாங்களாம் திரிசூலத்துல. பல்லாவரத்தில் வசிக்கக்கூடிய மஞ்சு என்கிற பெண், அவளுடைய பெற்றோர்கள் மீன் விற்பவர்களாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த நபருடைய மகள் மஞ்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் வித்தவுட் பிரஸ் மூஞ்ச காட்டிக்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்து 7th வரையும் என் கூட படிச்சா. 7th வரையும் என் கூட படிச்சா. ஆனா நான் பார்த்தேன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 7th வரைக்கும் கூடவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகிய அந்த பெண்மணி. சைக்கிளே கிடையாது, ஆனா நான் சைக்கிள் வச்சிருப்பேன். கடைசியா அப்ப அவளை கண்டுபிடிக்கணுமா வேணாமா? கண்டுபிடிக்கணும். அப்ப நீ அவ கூட சைக்கிள் ஓட்டுன, பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு சடைய பின்னி விட்டா. அவளுக்காக நான் பல்லாவரத்துல இருந்து எப்படியோ ஒரு 3 கிலோமீட்டர் சைக்கிளை தள்ளிக்கிட்டே வருவேன். நீ போனது கரெக்ட் தான். இல்ல நீ இவளை கண்டுபிடிக்கல, இந்த நீங்க அங்கே இருந்துக்க. கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். இல்ல வேண்டாம், நீ நிம்மதியா இருந்துக்க. வேண்டாம், நீ அங்கே இருந்துக்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு தளமாகவும் இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். என்னுடைய நண்பர்கள் சிவகங்கை, நான் படித்த ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்டு வரை சிவகங்கை NSK கலைவாணர் நடுநிலை பள்ளியில், சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேயே இருக்கும், பக்கத்தில் கோயில்.
நான் அங்கே தான் ஹாஸ்டலில் படித்தேன். நான் அங்கே என் கூட படித்த என்னுடைய நண்பர்கள் தாயமங்கலம் செல்வம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், இளையாங்குடி இளையராஜா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரஹீமிங்க அவர்கள் இன்னொரு இளையராஜா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மரவமங்கலம் மல்லிகா. மல்லிகாவா? மரவமங்கலம் மல்லிகா அக்கா. அக்காவா? மரவமங்கலம் மல்லிகா அக்கா. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, அபிராமி. என்ன ஒரே பொம்பளைங்க ஃப்ரெண்டா? குமரவேல், சக்திவேல். இல்ல உண்மைதான். அவங்க எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு. மீனாவும் முத்தும் நம்ம உட்காந்து பார்க்கலாம். வந்துருங்க நீங்க நம்ம உட்காந்து பார்க்கலாம். மரவமங்கலம் அக்கா என்னுடைய டைகாட், என் கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சிவகங்கை சர்க்கிளில் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மரவமங்கலம் ஸ்பெஷியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு மரவமங்கலம். அங்கே மல்லிகாங்கிற பேரில் அக்காவுக்கு அம்மா கிடையாதுன்னு நினைக்கிறேன், அப்பா மட்டும்தான் இருந்தார். இப்போ அந்த அக்கா எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்புடைய லிங்கை வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் தாய்மொழி செல்வம் சொல்லுங்க, அவங்க பாக்குறவங்க ஃப்ரெண்டுங்களும் சொல்லட்டும். அது சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்களுடைய இது அது ஒரு வலைதளமாக இருக்கட்டும். நிறைய இன்னும் ஏன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் நம்ம. 80லையும் 90லையும் பழந்துட்டு இவங்களாம் நல்லா ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா ஃப்ரீ ஃபயர். உன் ஃப்ரெண்ட் எங்க காணாம போறான், இங்க தான் அந்த ஃப்ரீ ஃபயர்ல தான் இருப்பானுங்க. தேடி போரு அங்கதான் சுட்டு எங்கேயா சுட்டு இருப்பானு போரு. அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கூல்ல அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டானா, அதனால அவனுக்கு கவலையா இருக்குது. கண்டி எங்க இருந்து 15 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் தான். அதனால இப்ப இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. ஒருத்தர் கம்யூனிகேஷன் ரொம்ப நெருக்கமாயிருச்சு. நமக்கு அவ்வளவு நெருக்கமா இல்லாம பிரிஞ்சு இருக்கிறோம். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இந்த மூஞ்சில ஒண்ணு இருக்குதுன்னு இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன், அன்பு வச்சிருக்கிற உங்க மேலேயும். எங்களை பார்த்த எல்லா மக்களுக்கும், எல்லா நண்பர்களுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா அக்காமார்களுக்கும், எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும், எல்லா அண்ணன் தம்பிகளுக்கும், எல்லா தாத்தா பாட்டிகளுக்கும், எல்லா குட்டீஸ்களுக்கும் நான் உங்களுக்கு உதவ காசு பணம் இல்லை, இது மூலியமா உங்களுக்கு நல்லது நடந்தா அந்த கடவுளுக்கு நான் சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போயிடுவேன். நன்றி, வணக்கம். நீங்களும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம். வாழ்க ஜனநாயகம்.